கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே 23. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, தீமையின் கரம் தொடாது. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நவீன உலகமானது பொல்லாங்கனுடைய கைக்குள் சிக்கி தவிக்கிறது. பொல்லாங்கன் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய வலையில் விழ செய்து கொண்டிருக்கிறான். பொல்லாங்கின் வலையும் உலகத்தின் கவர்ச்சியும். ஏனென்றால் அவன் அன்றைக்கு ஆதாமிடம் பழத்தின் மூலம் நுழைந்தான், இன்றைக்கு பணத்தின் மூலம் நுழைகிறான். சமூக ஊடகங்கள், பொழுதுபோக்குகள், பணத்தின் மோகங்கள் என மனிதனை திசை திருப்பி ஒரு காந்தம் இரும்பு துகள்களை இழுத்துக் கொள்வது போல இழுத்துக் கொள்கிறான். இன்றைக்கு நேரம் இல்லாதது பிரச்சனை அல்ல, ஆனால் எதற்கு நேரம் ஒதுக்குவது என்பதில்தான் குழப்பம். சாத்தான் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படி நமது நேரங்களை அற்ப விஷயங்களில் வீணடிக்க செய்கிறான். இப்படி ஊசலாடும் நம் உள்ளத்தை தேவன் அவருக்கு நேராக ஒருமுகப்படுத்தி அதை அவருக்குள் ஸ்திரப்படுத்துகிறார். சாத்தான் என்னதான் மனிதனுக்கு கவன சிதறலை கொண்டு வந்தாலும் அவனுடைய தந்திரத்துக்கு தப்பி பிழைக்க அவர் மனிதனை பக்குவப்படுத்துகிறார். தேவ உறவில் ஸ்திரப்படுத்துதலும் பாதுகாப்பும். சாத்தான் நம்மை நேரடியாக தாக்காமல் நம் ஆசை வழியாக தாக்குதலை மேற்கொள்கிறான். இதிலிருந்து தப்பிக்க நாம் தேவனோடு செலவிடும் நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஜெபத்தோடும் வேத வசனத்தோடும் தேவனோடு நாம் உறவாடும் போது தேவன் சாத்தானுடைய கண்ணிகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். உலகமும் சாத்தானும் கைகோர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். உங்களை அவர் கரம் பிடிப்பார். அவருக்குள் நம் கால்கள் தடுமாறாத வண்ணம் உறுதிப்படுத்துவார். எனவே தேவ ஜனமே, தேவ உறவில் வளரு, அப்பொழுது உன் கால் தவறாது. அவர் இருதயத்தில் நீ பூட்டப்பட்ட ஒரு பொக்கிஷம், தீமை உன்னை திருடாது. ஆமேன்.